நீங்க ஒவ்வொரு தடவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் 4 தடவை கிட்ட பெல்ச் பண்றீங்கன்னா நார்மல்ங்க. பெல்ச்சிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல் டெர்ம்ல ஏப்பம் விடுறது. அதாவது நார்மல் டெர்ம்ல பர்ப்பிங் அப்படின்னு சொல்றோம். இது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வயித்துக்குள்ள அடைச்சிட்டு இருக்கிற கேஸ் வாய் வழியா வெளில வர்றது தான் இந்த பெல்ச்சிங் ப்ராசஸ். வயித்துக்குள்ள எப்படி கேஸ் போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேக வேகமா சாப்பிடும்போது, வேக வேகமா தண்ணி குடிக்கும்போது, பேசிக்கிட்டே சாப்பிடும்போது, சோடா மாதிரியான கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால, எமோஷனலா பதட்டமா இருக்கிற நேரத்துல நமக்கே தெரியாம வாய் வழியா நிறைய கேஸை உள்ள எடுக்கிறோம். அதுதாங்க வயித்துக்குள்ள போய் உபசமா செட்டில் ஆகுது. ஏப்பத்தை கம்மி பண்ண சின்ன சின்ன டிப்ஸ். நீங்க பொறுமையா சாப்பிடணும், பொறுமையா தண்ணி குடிங்க, பேசிக்கிட்டே சாப்பிடாதீங்க. குளிர்பானங்கள் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. பியர் குடிக்கிறத கண்டிப்பா விடணும். ஏன்னா இதுல நிறைய கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கு. சியூவிங் கம், பபிள் கம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. ஸ்மோக் பண்றதை விடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா 30 நிமிஷம் பொறுமையா வாக்கிங் போங்க. இதை பத்தி நீங்க எப்ப கவலைப்படணும்னா, ஏப்பமும் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு, அதோட சேர்த்து வயிறு வலிக்குது, நெஞ்சு எரிச்சலா இருக்குன்னும் போது கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறதுக்கோ இல்ல வயிற்றுக்குள்ள இருக்கிற லைன் எல்லாம் வீக்கமா இருக்கிறதுக்கோ, ஹெலிகோபாக்டர் பைரோலி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம